நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவிசு வருஷம் விருச்சிக ராசி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு ராசியும் நம்ம பார்த்துட்ருக்கோம். பொதுவாக எல்லாருமே ராசி பலன் பார்க்குறீங்க. ஜோதிட ஆர்வலர்களும் சரி, பின்பற்றாளர்கள் சரி, பெரியவர்களும் சரி, தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன நடக்கும், தனக்கு என்ன நடக்கும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும். இன்றைக்கி ஜோசியத்தில் ரொம்ப ஆர்வம் எல்லாருக்குமே வந்துருச்சு. இன்றைக்கி நிறைய பேர் ஜோசியத்தை விரும்புகிறீங்க, ஜோசியத்தை பார்க்குறீங்க. எல்லாரும் ஜோசியக்காரன் எல்லாமே ஜோசியத்தை ஒரு போர்டை போட்டு புக்கை போட்டு உட்காந்துட்டுருக்கிறார். நான் இதில் நல்ல அமைப்பு, நல்ல நேரம் உள்ளவங்க நல்ல ஜோசியரை நாடுறீங்க. நேரம் கெட்டு போனவங்க இங்கே தப்பான ஜோசியர்கிட்ட போய் நீங்களும் மாட்டிக்கிறீங்க. எப்போ விருச்சிக ராசிக்கு உங்களுக்கு 2-5ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோடு தொடர்புள்ளார். குரு அப்படி இருக்கார். 5ல் சனிராக இருக்கிறார், 5ல் சுக்கிரன் இருக்கிறார். இது எல்லாமே ஒரு நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு உங்களுக்கு 4ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்ளுது நல்ல அமைப்பு. அடுத்ததாக ராசிக்கு 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது நல்ல அமைப்பு. உங்களுக்கு 10ஆம் அதிபதி 6ல் இருப்பது நல்ல அமைப்பு தான். அவரோட அதிநட்பு வீட்டில் தான் இருக்கார். ஆக எல்லாமே கிரக பயிற்சிகள் எல்லாமே ஒரு சாதகமான சூழலில் தான் இருக்குது. என்ன 5ல் இருக்கக்கூடிய ராகு அடுத்தது 4க்கு வருவார். 4ஆம் இடம் தாங்க 4ஆம் பாவகம் பாதிக்கப்படக்கூடாது. அந்த பாவகம் தாயை குறிக்கக்கூடியது, தாய் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா. ஒரு வேளை 20 வயசு 30 வயசில் இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா 4ஆம் இடத்து ராகு அப்படி என்ன செய்வார் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை கெடுப்பார். ஒன்றையும் ஆரோக்கியத்தை கெடுப்பார், அம்மாவையும் கெடுப்பார். ஏதோ ஒரு வகையில் உடல் ரீதியான மருத்துவ செலவாங்க கொடுப்பார். இதில் காரகன் பாதிக்கப்பட்டு இருந்தால் கூடுதலான சிக்கல் வரும். காரகங்கிறது சந்திரன் பாதிக்கப்பட்டு 4ஆம் இடம் பாதிக்கப்படுது. விருச்சிக ராசிக்கு 4ல் ராகு வர போகிறார். அந்த 4ல் வர்ற ராகுவை குரு பார்க்க போகிறார். திரும்ப குரு பயிற்சியாகி ஒரு 4 நாளைக்குள்ளேயே மே 14, 18 ரெண்டுமே ராகுக்கு அது பயிற்சி, குரு பயிற்சி. அதனால் 1 வருஷம் அப்படிங்கிறது உண்மை. ஜனன காலத்தில் அங்கே ராகு இருக்குது, கும்பத்தில் ராகு இருக்குது. பிறந்தவங்க விருச்சிக ராசிக்காரங்கள் எல்லாமே கொஞ்சம் தாய்க்கு கொஞ்சம் மன அழுத்தம், தாய்க்கு கொஞ்சம் உடல் ரீதியான பாதிப்பும், தாயை இழந்தவர்களும் உண்டு அப்படிங்கிறது அங்கே உண்மை. ஆனால் இப்போ நடப்பு அமைப்பில் உங்களுக்கு ராகு திசையோ இல்லை சனி திசையோ அப்படி நடந்தால் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுக்கு அந்த ராகுவை குரு பார்க்கறது சிறப்பு. ஒரு வேளை ராகு குரு பார்க்கறதுனால 4ஆம் இடம் ஒரு வேளை பொலிவடையுது. அதனால் அம்மாவுக்கு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நல்லாவே இருப்பாங்க, பாதிப்பை தராது. ஏன்னா 4ஆம் இடத்து குரு பார்வைக்கு வந்துடுறாரு. அதே சமயத்தில் 4ஆம் இடத்து செவ்வாயும் பார்க்குறாரு. அது ஒரு மாதத்துக்கு தான், 1.5 மாதத்துக்கு இருக்கும். ஒன்றும் பெரிய லெவலுக்கு அங்கே இது தன்னாது. ஜனன காலத்தில் ராகு அங்கே இருக்க பிறந்தவங்களுக்கு தான் கொஞ்சம் நஷ்டம், கொஞ்சம் குழப்பம், கொஞ்சம் இது எல்லாமே இந்த விருச்சிகத்துக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஆக விருச்சிகத்துக்கு 8ல் குரு என்ன எதிர்பார்க்கணும்? 8ஆம் இடம் அப்படின்ட்டாவே உங்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம அங்கே வந்துடலாம். அப்படிங்கும்போது ராசிநாதன் கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த ராசிநாதனை யாரும் பார்க்கலங்கிறது தான் உண்மை. அதுதான் 1 மாதத்துக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நாங்கள் இது. அப்போ ஒரு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் அங்கே இருக்கிறார். இருந்தாலும் சந்திரன் நல்லா இருந்தால் ரைட்டு. அவர் 2 நாளைக்கு ஒரு வீடு மாறுறோங்கிறதுனால பாக்கியத்தை பற்றி எந்த கெடுதலும் அங்கே நம்ம நடக்காது. பாக்கியங்களெல்லாம் நல்லாவே இருக்கும், வேலை வாய்ப்புகள் எல்லாம் நல்லாவே இருக்கும். குழந்தைகள் எல்லாமே வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுங்கிற லெவலில் போயிட்டு இருப்பீங்க. இதில் சித்தப்பா பெரியப்பா உறவுகள், அண்ணன் தம்பிகள் உறவுகளில் கொஞ்சம் கசப்பான மன அழுத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இவ்வளோ நாள் ராசி பார்த்துக்கிட்டு இருந்த குரு இப்போ 8க்கு வர்றாரு. அப்படி தான் 8ஆம் இடம் குரு மறைஞ்சதுனால ராசி கெட்டு போயிடாது. நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஒரு கோபக்கார நபராக இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு நேர்மையான குணம் உண்டு, நேர்மையான எண்ணங்கள் உண்டு. வார்த்தையை அளந்து பேசணுங்கிற ஒரு எண்ணத்தில் வார்த்தையை நீங்கள் வெளியே விடுவீங்க. ஆக 2ஆம் இடம்ங்கிறது மிகப்பெரிய நல்ல இடம். குடும்பம் நல்லா இருக்கும், வாக்கு நல்லா இருக்கும், பணத்தை நல்லா சம்பாதிப்பீங்க. வெளி மாநிலம், வெளியூர் போயின்னு பணத்தை அள்ளுவீங்க, புதிய இடம் வாங்குவீங்க, வீட்டை கட்டுவீங்க. இது எல்லாமே நடக்கும். தொழில், பதவி, ப்ரமோஷன், இடமாற்றம் அப்படிங்கிறது இங்கே வரும். ஒருவேளை அரசு வேலையில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு. மருத்துவத்துக்கு நீட் எழுதுனேன், நான் எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு உண்டு. டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் அதிகமாக விருச்சிக ராசியில் பிறந்த குழந்தைகள் எல்லோருக்குமே கூடுதலாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ராசியினுடைய குணம் அப்படி தான். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது படிப்பீங்க. வாக்குங்கிறது என்ன, சொல்ல காப்பாற்றுறது. நான் படித்து பாஸ் ஆகிடுவேன், கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க. 2ஆம் இடம் தனத்தை குறிக்கக்கூடிய, வருமானம் பண்ணுவேன்,
பருவ வயசில் வேலையில் சேர்ந்தவங்களாக இருந்துச்சுன்னா நல்ல சம்பளம் நல்ல வேலையில் இருப்பீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இன்னும் கூடுதலான அமைப்பு கூடுதலாக கொடுக்கும். ஆக எல்லா வகையிலையுமே வளர்ச்சி பாதையை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருமே தாய் தகப்பன் மீது கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா தாய் தகப்பனை நீங்கள் பராமரிக்கிற விதம் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கும். ஏன் அப்படின்னா 5ஆம் பாவகம் அப்படின்னாவே 5ஆம் பாவகம் பாதிக்கப்படுது அப்படின்னாவே அந்த இடத்துல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம். அந்த இடத்துல யார் யார் இருக்கா, 5ஆம் அதிபதி தான் இப்போ உங்களை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆக பாக்கியாதிபதி உங்களுக்கு 6ல் மறைகிறாரு, தொழிலாதிபதியும் 6ல் மறைகிறாரு. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்குள்ளே தான் தசாபுத்தி சாதகமாக இல்லாத அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பலன் பொருந்தும். ஆக யாரோட பழகினாலும் சரி, யாரோட இருந்தாலும் சரி, உங்களுடைய பொருளோ உங்களுடைய பணமோ உங்களுடைய காசோ கொடுத்து ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு வாங்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா ராசிக்கு 8ல் குரு மறைவு, இது ஒரு பெரிய மைனஸ் தான். குரு மறைகிறதுங்கிறது என்ன, குழந்தைகள் வெளியூரில் இருக்கும், குழந்தை மறைஞ்சிருப்பாங்க. உன்னுடைய குழந்தைகள் மறைஞ்சிருக்கிறதுன்னா வெளியூர் வெளி மாநிலத்தில் வேலையில் இருப்பாங்க. ஆக இவ்வளோ வேலையில் இருந்தாலும் தசாபுத்தி சாதகமற்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு பொண்ணோ பொருளோ காசோ நகை நட்டெல்லாம் கொண்டு போய் பேங்கில் அடவுக்கு வச்சு ஒரு இடம் வாங்குகிற இடமே ஏற்படுத்தணும். முதல் நகையை நீங்கள் கையில் வச்சுருக்க முடியாது, பணத்தை நீங்கள் கையில் வச்சுருக்க முடியாது. எது மேலேயோ ஒரு இதில் முதலீடாக போட வைக்கும். வீடு கட்டுற அமைப்பில் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டிய அமைப்பு வந்துடும். அப்போ அதுக்கு கூடுதலான பணம் தேவைப்படுற அமைப்பு வரும். அப்போ நகை நட்டெலாம் மறையிறதுங்கிறது என்னங்க, உங்கள் பொருளை கொண்டு போய் இந்த பேங்க்கில் வச்சுட்டிங்கன்னா அது பேங்க்கில் இருக்குது, மறைஞ்சு போயிருக்குது. எடுத்து நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகணும், நல்லதுக்கு எடுத்து போகணும், எடுத்து போட முடியாதுல்ல. ஆக உங்களுக்கு மறைபொருள் சாஸ்திரம் தான் 8-12. அந்த அமைப்பில் திடீர் பணவரவு கிடைக்கும். பணவரவு கடனாகவும் கிடைக்கும், சுப கடனாகவும் கிடைக்கும், நகை கடனாகவும் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி நீங்கள் சுப செலவு பண்ணுவீங்க, நல்ல செலவு பண்ணுவீங்க, குழந்தைங்களுக்கு வேலைக்கு சேர்த்துறதுக்கான பணம் செலவு பண்ணுவீங்க, வெளிநாடு செல்றதுக்கு போகணுன்னா பணம் வேணும், அதுக்குண்டான செலவு பண்ணுவீங்க. ஒரு பூமியை வாங்கணும், இடத்த வாங்கணும்னா அதுக்குண்டான செலவும் அங்கே நடக்கும். என்ன அண்ணன் கடன்பட்டான் தம்பி கடன்பட்டான் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நீங்கள் அதில் ஈடுபாட்டுப்பட்டு இறங்குனீங்கன்னா அந்த பணம் போச்சு, திரும்பி வராது. அண்ணன் கடன்பட்டான்னா தம்பி கடன்பட்டான்னா நீ அதை போய் கட்ட போகிற. 2ஆம் இடத்தை சனியும் பார்க்குறாருல்ல, 2ஆம் இடத்தை குரு பார்க்குறது மட்டும் இல்லை, 2ஆம் இடத்தை சனியும் பார்க்குறாரு. இப்போ அதில் குடும்ப வகையில் சிக்கல் வரும். யாரை கேட்டு பணத்தை கொடுத்தீங்க, நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அவன் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டான், நீ பரிதாபப்பட்டு கொடுத்துருவேன். நீ பரிதாபப்பட்டு கொடுத்துவிட்டுன்னா அந்த பணம் திரும்பி வராது. இது எல்லாமே இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், ஒரு ஒரு இதில் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய விஷயம், இது எதுக்குமே தயவு செஞ்சு நீங்கள் தலையிடக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் யாருக்காவது பணத்தை கொடுங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கோ வட்டிக்கோ இல்லை அவன் கேட்குறான், அவன் சூழ்நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு நீ கொடுத்தீங்கன்னா திரும்பிலாம் வாங்க முடியாது. 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் குடும்பம் சிக்கல் வரும், தனத்தில் சிக்கல் வரும், பணத்தில் சிக்கல் வரும். உடம்பை நீங்கள் போய் அப்படியே வந்ததுனாலும் உங்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் படிச்சுக்கிட்டு அவசரப்படுற அமைப்பு அங்கே கொடுத்துரும். இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது. 11ஆம் இடம் 2ஆம் இடம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே என்ன பண்ணுது, உங்களுக்கு விருச்சிகத்தை பொறுத்தவரையில் 7ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, பார்க்கக்கூடாது. 6ல் பாக்கியாதிபதி தொழிலாதிபதி மறையக்கூடாது. ராசி அதிபதி போய் பலகீனம் அடைகிறார். ராசி அதிபதி பலகீனம் தான் மிக முக்கியம். அப்போ தான் நீங்கள் ஏமாறுறது. நீங்கள் புத்திசாலியாக இருக்கிறீங்க, திறமைசாலியாக இருக்கிறீங்கன்னா ராசி அதிபதி வலுவில் இருக்கணும், 1, 5, 9கள் வலுவில் இருக்கணும். இதெல்லாம் பலகீனம் அடையும் போது தான் இப்போ ஒருத்தன் இந்த ஊர்லேயும் என் வேலை செய்ய மாட்டேறேன். இந்த 1, 5, 50 பலகீனமாகி 8, 12 சுபத்துவம் ஆகும்போது 8ஆம் இடத்துல குரு வர்றதோ 8ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றதோ இவனை எதுக்கு வெளியில் அனுப்புதையும் எங்கேயும் ஒரு வேலை செய்ய முடியாது, எங்கே வேலை செய்ய மாட்டேன். இந்த ராசியை சேர்ந்தவன் வெளியூரில் தான் போய் வேலையில் இருப்பான், வெளி மாநிலத்தில் தான் வேலையில் இருப்பான். அங்கேருந்து சம்பாரித்து கொடுத்துட்டு பொண்டாட்டி ஒரு பக்கம், குடும்பம் ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்க்க முடியாது. அதாவது நேரடியாக அவங்களுக்கு தொடர்பு, ஃபோன் மூலிமா தொடர்பு கொள்றதுங்கிறது வேறு. நேராக பிள்ளைங்களை நேராக பார்க்குறதுக்கு, மனைவி மக்களை நேராக பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அதனால் இந்த அமைப்பில் விருச்சிக ராசிக்கார நண்பர்கள் எல்லாமே தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொழிலை பாருங்கள். என்ன தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து தாயினுடைய உடல்நலத்தை பாருங்கள். என்ன பார்த்தாலும் பாதிப்பு செலவு அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். அரசாங்க வேலையில் அரசு வேலையில் இருக்கிறவங்க, மாநகராட்சி பணியில் இருக்கிறவங்க ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும். மாநகராட்சி பணியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சஸ்பெண்ட் ஆவீங்க. இது எல்லாமே இங்கே நடக்கும். நீங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறது அடுத்த விஷயம், ராசிக்கு 11 சனி பார்க்குறதுங்கிறது அடுத்த விஷயம்.
என்ன பார்த்தாலும் தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். தசாபுத்தி சாதகமாக இல்லையான்னு அவர் ஜாதகத்தை பொறுத்து தான் அது நடக்கும். அதனால் விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாருமே இந்த 2025 இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல், கொஞ்சம் யாருடைய தொடர்பும் கொடுக்கல் வாங்கலில் அதிகமாக ஈடுபடாமல், கொடுக்கல் வாங்கலே இருக்கக்கூடாது. இதை நீங்கள் நிறுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பொருளாதாரம் வீணாகாது, வேலையை சரியாக நீங்கள் நடத்துவீங்க, நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.